வணக்கம். தமிழகத்தில் நடந்திருக்கும் ஒரு விரல் புரட்சியில் மகளிரின் பங்களிப்பு மிக அதிகம். பெண்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தது தமிழக அரசியல் சரித்திரத்தில் புதிய திருப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. பெண்கள் அந்த அளவிற்கு விஜயை வெறித்தனமாக நேசிக்க என்ன காரணம் என்ற மிகப்பெரிய கேள்வி இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. தமிழக பெண்களுக்கு விஜய் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி தந்திருப்பதுதான் அதற்கான காரணம். சினிமாவை பொழுதுபோக்கு சாதனம் என்றுதான் பலரும் சொல்கின்றார்கள். தியேட்டர்களுக்கு வரும் ரசிகர்களை 2.5 மணி நேரம் போரடிக்காமல் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான நடிகர்களின் கவனமாக இருக்கின்றது. ஆனால் விஜயை பொறுத்தவரை அவர் ஒரு நடிகராக பொழுதுபோக்கு சினிமாக்களை மட்டும் தரவில்லை. பெண்களிடம் இருக்கும் சக்திகளை தட்டி எழுப்பும் விதத்தில் விழிப்புணர்வு ஊட்டும் கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து அவர் மிக அற்புதமாக நடித்தார். அதனால் பெண்கள் தங்கள் மனதில் அரியணை போட்டு ஏற்கனவே விஜயை உட்கார வைத்து விட்டனர். சோர்ந்து போயிருக்கும் பெண்களை தட்டி எழுப்பி சாதிக்க வைக்கும் கதாபாத்திரங்களில் விஜய் தொடர்ந்து நடித்ததால் தங்கள் சொந்த அண்ணனாக அவரை பெண்கள் ஏற்றுக்கொண்டனர். பல வீடுகளில் பெற்றோர்களிடமிருந்து கிடைக்காத ஊக்கம் கூட சகோதரனாக அவர்கள் கருதும் விஜயிடம் இருந்து கிடைத்தது. அதற்கான உதாரணங்களில் பிகில் படமும் ஒன்று. அந்த படத்தை அட்லி மிக அருமையாக இயக்கியிருந்தார். அடக்கி ஆள நினைக்கும் ஆண்களுக்கு மத்தியில் பெண்கள் வீறு கொண்டு எழுந்தால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை பிகில் படத்தில் விஜய் நிரூபித்து காட்டினார். தந்தை ராயப்பன், மகன் மைக்கேல் என 2 வேடங்களில் தோன்றி விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அவர் புது ரத்தம் பாய்ச்சினார். அனிதா, காயத்ரி என்ற 2 இளம் வீராங்கனைகளை முன்னிலைப்படுத்தி ஆடுகளத்தின் மையத்தில் நின்று பெண்களுக்கு வெற்றி கோப்பையை விஜய் பெற்றுக் கொடுத்தார். பெண்களிடம் இருக்கும் சக்தியும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அந்த படத்தில் எதிரொலித்தது. நம்மிடம் இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதா என்று பெண்களே வியக்கும் அளவிற்கு பிகில் சினிமா பெண்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியது. அதில் இடம்பெற்ற சிங்கப்பெண்ணே என்ற பாடல் பெண்களின் உணர்ச்சிகளை தட்டி எழுப்பி அவர்களை உயரத்தில் கொண்டு சென்றது. பிகில் படத்தை பார்த்த ஒட்டுமொத்த பெண்களும் சிறந்த பயிற்சியாளராகவும் வழிகாட்டியாகவும் சொந்த சகோதரனாகவும் விஜயை ஏற்றுக்கொண்டனர். அவர் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கைதான் வெறித்தனமான அன்பாக உருவாகி தளபதியை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கின்றது. விஜய் 41 ஆண்டுகளில் நடித்திருக்கும் 69 படங்களில் பெரும்பாலானவைகளில் பெண்களின் பாசமும் நேசமும் துணிச்சலும் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பெண்களை இந்த நாட்டின் கண்கள் என்று தளபதி விஜய் சொல்கின்றார். அந்த கண்கள் தான் இப்போது விஜயை அரியணை ஏற்றி ஆரத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.